பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில ஒரு முடிவு வெளியிட்டிருக்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள். ஆதவ் அர்ஜுனா வந்து கட்சியிலிருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு அடிப்படையில் அவரை நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துலயும் திமுக அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. அவருடைய அதையே நீங்களா எடுத்துக்கிறீங்க. திமுக தான் மன்னர் ஆட்சின்னு சொல்றாரு. மன்னர் ஆட்சின்னு சொல்றது ஏன் உங்களுக்கு இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க? நீங்க மத்திய அரசாங்கத்தை கூட எடுத்துக்கலாம். ஏன் திமுகவை குறிப்பிட்டு சொல்லணும்னு எடுத்துக்கிறீங்க? நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே அவங்க எது செஞ்சாலும் சரின்னு சொல்ல. நாங்கள் மது ஒழிப்பு மாநாடே அரசுக்கு எதிரானது, திமுக ஆட்சிக்கு எதிரானது. நீங்க இந்த வேங்கை வயல் சொன்னீங்களே, இதே தான் விஜய் சொன்னாரு. எப்ப சொல்றாரு? இப்போ வீடன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? வேங்கை வயல் நடந்த அரசியலுக்கு இப்பதான் வந்து வரட்டுங்க. அவருக்கு மனுஷன் இல்லையா அவரு? அம்பேத்கரை பற்றி ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசி வராமல் இருப்பது சரியா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்ததில்ல. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த நூல் வெளியீட்டு விழாவாக நடந்துச்சா வந்து ஆளுங்கட்சி கூட்டணியை எதிர்க்கிற ஒரு கூட்டமாக நடந்ததுதான். ஏங்க அவரு என்னங்க 1வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரிகிற விஷயத்தை இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அம்பேத்கரை வந்து கொடசாட்சி விட்டது வந்து யாருக்கும் தெரியாதா? அம்பேத்கர் சாக்க போட்டு உட்கார வச்சாங்கன்னு இன்னைக்கு தான் தெரியுதுன்னா இந்த சமூகத்தின் மீதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் விஜய்க்கு என்னைக்கு அக்கறை வந்ததுன்னு நான் கேட்குறேன். வணக்கம், இது சோசியல் டாக்கீஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில ஒரு முடிவு வெளியிட்டிருக்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள். ஆதவ் அர்ஜுனா வந்து கட்சியிலிருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்னு. இப்போ உடனடியாக ஒரு 2 நாட்களாக இதையெல்லாம் யோசிச்சு செயல்படுத்திருக்கீங்க. எந்த ஒரு அடிப்படையில் அவரை நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதில் அவரை நீக்கலை, அவரை வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா, ஆதவ் அர்ஜுனா கடந்த ஜனவரி 26 தான் கட்சியில் சேர்ந்தார். கிட்டத்தட்ட ஓராண்டு கூட நிறைவு பெறலை. அப்போ கட்சியினுடைய வந்து செயல் திட்டம், கட்சியினுடைய நோக்கம், கொள்கை, கோட்பாடு, நிலைப்பாடு, அது ஒரு விஷயம் இருக்குது. கட்டுப்பாடு, தலைமைக்கு கட்டுப்படுவது, கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. இன்னொன்று, நாம் வந்து ஒரு கூட்டணியில் அங்கம் வச்சிருக்கிறோம். அந்த கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி. அது வெறுமனே சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் பதவிக்காக இருக்கிற கூட்டணி இல்லை. இங்கே வந்து சனாதன சக்திகளோ அல்லது வந்து வெறுப்பு அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகளோ சமூக நீதிக்கு எதிரான சக்திகளோ இங்கே கால்வென்றக்கூடாது. குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் போன்றவர்கள் இங்கே கால்வென்றக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில், உறுதியான கூட்டணியில் அங்கே வகிக்கிறோம். அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 2021க்கு முன்பு இருந்து வெற்றிகரமான கூட்டணியாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அதில் ஆதவ் அர்ஜுனா என் கட்சியில் சேர்றாரு, துணை பொதுச்செயலாளர் ஆகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் சில கருத்துக்கள் வெளியிடுகிற பொழுது அது கூட்டணி கட்சியினுடைய தலைமையை வந்து தனிப்பட்ட தாக்குதலை வந்து தொடுப்பதோடு அது கூட்டணியில் நெருடலையும் ஏற்படுத்துகிறது. இந்த கூட்டணி தேவையான கூட்டணி எங்களை பொறுத்தளவுக்கு. இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாடு மண்ணையும் காப்பாற்றுகிற, சமூக நீதியை காப்பாற்றுகிற கூட்டணி. இதில் வந்து அங்கே சிக்கல் எழக்கூடாது என்பதை நாங்கள் வந்து மிகுந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறோம். அப்படி வந்து அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் எந்த இடத்துலையும் திமுக அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. அவருடைய அதையே நீங்களா எடுத்துக்கிறீங்க. திமுக தான் மன்னர் ஆட்சின்னு சொல்றாரு. மன்னர் ஆட்சின்னு சொல்றது ஏன் உங்களுக்கு இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க? நீங்க மத்திய அரசாங்கத்தை கூட எடுத்துக்கலாம். ஏன் திமுகவை குறிப்பிட்டு சொல்லணும்னு எடுத்துக்கிறீங்க? அதாவது மன்னராட்சின்னு இன்னைக்கு இவர் சொல்லியிருக்கார் இல்லையா, இது வந்து ஃபைனலாக அவர் சொன்னதில்லை. இதுக்கு முன்பு வந்து துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற உதயநிதியை தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் தொடுத்தார். விமான சாகசத்தில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அவர் வந்து நேரடியாக ஒரு சிக்கலான ஒரு கருத்தை வந்து பதிவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு உங்க தலைவரே வருத்தம் இது சொல்லியிருந்தாரு. ஆமாம், சரியான பாதுகாப்பு வழங்கலன்னு உங்க தலைவரே. அது உண்மை. ஆனால் நேரடி தனிப்பட்ட தாக்குதல் அதில் இருந்துச்சு. எங்கள் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் அது இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வந்து நான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு தான், எங்களுடைய குறிக்கோள். இல்லை, எங்களுடைய குறிக்கோள் தான். ஆனால் அதை வந்து நாங்கள் 1999லேருந்து வச்சுக்கிட்டு வரோம். இன்றைக்கி அதை நிர்பந்திக்கிற ஒரு பலத்தையோடு நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. கோரிக்கை வைக்கிற நிலையில் தான் இருக்கிறோம்.
நிர்பந்தம் எப்போ ஏற்படும்? ஒரு நிபந்தனையாக எப்படி அதை வைக்க முடியும்னா, எங்களை இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு யாரும் போக முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற சூழல் ஏற்படுகிற பொழுது தான் அந்தளவுக்கு நாங்கள் வந்து இன்னும் தொகுதிகள் எண்ணிக்கையை வந்து கூட்டி பெறுவதற்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ பெறலை. நாங்கள் எங்களை பலப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது அவருடைய இந்த கருத்து வந்து தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டணி அங்க வைக்கிற கூட்டணிக்கு விரோதமாக இருக்குது. இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல்வேறு சதிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. பல்வேறு வந்து சக்திகள், ஆற்றல்கள், குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஏன் அதிமுக கூட இது சக்சஸ்ஃபுல் கூட்டணியா இருக்கு. சொல்லிடுறேன் பேசியிருக்காரு. இதுல ஆர்எஸ்எஸ் எங்க வந்து பிஜேபி எங்க வந்து அவங்க இதுல தலையிடவே இல்லையே. அவங்க அவங்களோட தொழிலை பார்க்கறாங்க. அவங்க இவருக்கு சொல்ல இப்படி ஒரு சதி வந்து நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. அப்படி இருக்கும்பொழுது அதற்கு வந்து நாம் தீனி போடுகிற ஒரு சூழலை வந்து நம்மளே ஏற்படுத்தக்கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் தலைவரை வந்து கேட்காமல், தலைவரை வந்து கட்சிக்கு வந்து கட்சி கருத்துக்களை வந்து கேட்காமல் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிருக்காரு அவர். இன்னைக்கு கட்சியினுடைய நிலைப்பாடுகளை வந்து மீறி பேசுகிற போது நம்ம வந்து அது சிக்கலாக நீங்க அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லையா, மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு தலித் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற சொல்றீங்க. ரெண்டையுமே ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அது குறிப்பிட்டு சொல்றது கரெக்டு தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து எங்களுடைய நோக்கம் தான், குறிக்கோள் தான், லட்சியம் தான். அதையும் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. 1999 நாங்கள் சொல்றோம். நீங்க கொஞ்சம் மெதுவாக நினைக்கிறீங்க, அவர் கொஞ்சம் ஸ்பீடா போகணும்னு நினைக்கிறாரு. அப்படி கூட இருக்கலாம்ல. இல்லை அது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து 1999 சொல்றோம். அதை வந்து ஒரு நிர்பந்தமாக மாற்றுற சூழல் இப்போ இல்லை. அது மட்டுமல்ல, இங்கே வந்து அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பதன் மூலமாக இங்கே இந்த கூட்டணிக்குள் சிக்கல் எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறோம். காரணம், எது முதன்மையான பகை, எது வந்து அடுத்த விஷயங்கிறது நமக்கு அதில் தெளிவு இருக்கணும். அந்த தெளிவோடு நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதில் சிக்கல் ஏற்படுற மாதிரி பேசும்போது அதை கூப்பிட்டு நாங்கள் கண்டிக்கிறோம். எங்கள் தலைவர் கண்டிக்கிறாரு, எங்கள் தலைவர் வந்து விளக்கம் சொல்கிறாரு, அறிவுரை சொல்கிறாரு, வழிகாட்டுதல் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அதை மீறுறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் அவர் வந்து கூப்பிட்டு கண்டிக்கப்படுகிறது, விளக்கம் சொல்லப்படுகிறது, வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது, அறிவுரை கூறப்படுகிறது. அப்படி இருந்த போதிலும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நிகழ்ச்சியில் கூட நீங்கள் கவனமாக பேசுங்கள் என்று வழிகாட்டுதல் கொடுத்தா எங்கள் தலைவர் அனுப்பியிருக்காரு. அப்படியும் போய் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வை வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக, குறிப்பாக வந்து ஆளும் கட்சி எதிர்க்கிற நிகழ்வாக, ஆளும் கட்சியை சார்ந்தவர்களை வந்து நேரடியாக தாக்குகிற நிகழ்வாக மாற்றுவது என்பது, இவ்வளவு அறிவுரை கூறியும் வந்து இந்த நம்ம வந்து என்ன சூழலில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லியும் தலைவருடைய பேச்சை, கட்சியினுடைய நிலைப்பாட்டை மீறி செயல்பட்டதால் தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தலைவர் தள்ளப்பட்டார். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் வந்து கூட்டணியை பிரிக்க முயற்சிக்கிறாங்கன்னு, அவங்க வலையில் அவர் விழுந்துட்டாருன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அவங்க நினைக்கிற அல்லது அவங்க செயல்படுகிற இந்த சதி திட்டத்திற்கு உடன்படுகிற வகையில் நம்முடைய செயல்பாடு இருக்கக்கூடாதுல்ல. அவர் விழுந்தாரா இல்லையான்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து ஏற்படுகிற பொழுது தான் நாங்கள் நடவடிக்கைங்கிற அளவுக்கு அவர் குறிப்பிட்டு சொல்லும்போது இந்த வாரிசு அரசியல்னு சொல்லும் பொழுது இது அங்கிருந்து காங்கிரஸ்ல ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் கூட ஒரு சேருவதற்கான இது இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகள், அதுவும் உங்களுக்கு தவறு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நீங்க. வாரிசு அரசியல்னா சார், அது வந்து அந்த கட்சி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அவங்களுக்கு செயற்குழு, பொதுக்குழு, அவங்க வந்து கோடான கோடி தொண்டர்களை வச்சுருக்கிறாங்க, உறுப்பினர்களை வச்சுருக்கிறாங்க. அதில் அவங்க விவாதித்து எடுக்கப்பட வேண்டிய முடிவு. நாங்கள் என்னவா பார்ப்போம், நாங்கள் வந்து அவருடைய ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது விரோதமான செயல் நடக்குதா, நன்மை நடக்குதா, நன்மை நடந்தால் பாராட்டுவதும், அதுக்கு தீமை நடந்தால் கண்டிப்பதுமாக நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே அவங்க எது செஞ்சாலும் சரின்னு சொல்ல. நாங்கள் மது ஒழிப்பு மாநாடே அரசுக்கு எதிரானது, திமுக ஆட்சிக்கு எதிரானது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வேங்கவயல் போராட்டத்திலேருந்து, ஸ்ரீமதிக்காக போராட்டத்திலேருந்து, மேல்பாதி போராட்டத்திலிருந்து, மதுரையில் வந்து மோரூர் போராட்டத்திலிருந்து, கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு நாங்கள் கூட்டணியில் அங்கே வைத்து ஆட்சிக்கு வந்த கட்சியாக இருந்தாலும் தொடர் போராட்டங்களை அரசுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக நாங்கள் தான் செய்கிறோம். அதனால் வந்து நன்மை என்றால் பாராட்டுவதும், தீமை என்றால் சுட்டி காட்டுவதும், அதுக்கு எதிராக போராடுவதும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு அதில் எந்த குழப்பம். நீங்கள் இந்த வேங்கை வயல் சொன்னீங்களே, இதே தான் விஜய் சொன்னார். எப்போ சொல்கிறாரு? இப்போ வீடன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? வேங்கை வயல் நடந்த அரசியலுக்கு இப்போதானே வந்து வரட்டுங்க. அவருக்கு மனுஷன் இல்லையா? அவர் இந்த சமூகத்தை பார்க்கலையா?
அவர் இந்த சமூகத்தில் வாழலையா? ஒரு வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு பொறுப்பு வேண்டாமா? அது ஏன் ஒரு நடிகர் தானே, புகழ்பெற்ற நடிகர் தானே, ஏன் நீங்க கருத்து கேட்க முடியாதுல்ல? இப்போ நீங்க 1982 ஒரு பிரச்சனை இல்ல நான் என்ன கேட்கிறேன், கட்சி ஆரம்பிக்கல, அப்ப ஏன் கேட்கல நீங்க அப்படின்னு இப்ப நம்ம கேட்க முடியாது. அப்படி கிடையாதுங்க. கட்சி ஆரம்பிக்காட்டி கூட அதுல நாங்க செயல்பட்டு இருப்போம். நாங்க எங்க தலைவர் போராடி இருப்பாரு. நீங்கள் அதை 1983 பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவரை எங்கள் தலைவர் சந்திச்சிருக்கிறாரு. பெரியார் திடலில் போய் இப்போ போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறாரு. விடுதலை புலின்னு ஒரு நாளேடு நடத்திருக்கிறாரு. அப்போ அந்த செயல்பாடு இல்லையா? அது கட்சி வந்து அவர் தலைமையேற்ற 90 தானே. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செயல்பாடு? இப்போ இங்கே வந்து விஜய் வந்து மக்கள் மன்றம் வச்சுருந்தார் தானே, ஏன் அவர் கேட்கல? எப்போ யார் கூட்டிகிட்டு வந்தா? இவர் போய் கூட்டிகிட்டு வந்தாரா, இல்லை இவர் போய் பார்த்தாரா? அதெல்லாம் இல்லையே. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கூட்டிட்டு வர்றதுல புத்தகத்தை கொடுத்து அது ஒரு டைலாக் பேசினா நீங்க உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தமா? அவர் இது பட்ட மிகப்பெரிய அக்கறையா சொல்றாரு. திருமாவளவன் வராது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு, அவர் மனது பூரா நம்முடன் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பெருமையா தான் சொல்றாரு. அவர் வந்து அவருக்கு ஜோசியம் பார்க்க தெரிஞ்சிருக்கலாம், தப்பான ஜோசியத்தை சொல்றாரு. நாங்க வருவது இல்லை என்று தெளிவாக நிலைப்பாடு எடுத்தா வரல. எங்க மனசையா இவங்கள்ட்ட இருக்க போகுது, இவர் மனசையா எங்கள்கிட்ட இருக்குன்னு தான் இப்போ கேள்வி. அம்பேத்கரை பற்றி ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசி வராமல் இருப்பது சரியா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்ததில்ல. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த நூல் வெளியீட்டு விழாவாக நடந்துச்சா வந்து ஆளுங்கட்சி கூட்டணியை எதிர்க்கிற ஒரு கூட்டமாக நடந்ததுதான்? இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ஒரு நூல் வெளியீட்டு விழாங்கிறது எப்படி நடத்தணும்? அந்த நூல் வந்து 36 அறிவுஜீவிகள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. 36 பேருடைய கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு தான் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற அந்த புத்தகம் வெளியிடுது, வருது. அந்த புத்தகத்தை வந்து ஆனந்த் விகடன் குழுமமும் ஆதவர்ஜனோட விஓசியும் வாய்ஸ் ஆஃப் காமன் சேர்ந்து தான் கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஒரு நூல் வெளியீட்டு விழா என்ன பேசியிருக்கணும்? இந்த நூலில் இருக்கிற கட்டுரைகள் குறித்து, அதோட கருத்துக்கள் குறித்து, அம்பேத்கருடைய கருத்துக்கள் குறித்து, இந்த ஒவ்வொரு கட்டுரையில் இருக்கிற சிறப்புத்தன்மை குறித்து, அந்த கட்டுரைகளை எழுதியவர்களுடைய ஆழமான அறிவு குறித்து, புத்தகம் வந்தது குறித்து, இந்த அரசியல் தானே பேசப்பட்டு. விஜய் பேசியிருக்காரு. 10 குறிப்பிட்ட இதுகளை சுட்டிக்காட்டி அவரு என்னங்க 1வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரிகிற விஷயத்தை இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அம்பேத்கரை வந்து கொடசாட்சி விட்டது வந்து யாருக்கும் தெரியாதா? அம்பேத்கர் சாக்க போட்டு உட்கார வச்சாங்கன்னு இன்னைக்கு தான் தெரியுதுன்னா இந்த சமூகத்தின் மீதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் விஜய்க்கு என்னைக்கு அக்கறை வந்ததுன்னு நான் கேட்கிறேன். விஜய்க்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து பேசுவதற்கோ அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கோ தகுதியற்ற நபர் என்பது அவருடைய பேச்சு நிரூபிக்குது. எப்பங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க அம்பேத்கர் சாக்கில் உட்கார வச்சாங்கிறத? எப்ப தெரிஞ்சுக்கிறீங்க அம்பேத்கர் வந்து கொடசாட்சி விட்டாங்க? தெரிஞ்சிருக்காருன்னு சந்தோஷப்படலாம், அது வேணா சந்தோஷப்படலாம். ஆனா உங்களுக்கு இந்த ஒடுக்குமுறை குறித்து இங்க இருக்கிற சாதிய சிக்கல் முதன்மையானது இந்த இந்தியாவில். இங்க இருக்கிற அது குறித்து நீங்க அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் தெரிஞ்சுக்க முடியும்னா அப்ப உங்களுக்கு அக்கறை எப்ப வருது? பதவி பகட்டுன்னு வந்து உங்களுக்கு நோக்கம் வர்றப்பதான் வருதா? நீங்க சொல்றீங்க இல்லையா, அவர் அதுக்காக தான் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்றாரு. ஆட்சியில் பங்குன்னா அதே அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்றாரு. யார் சொல்றது? விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில பங்குன்றாரு. ஒருத்த பக்கம் ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அது சரியா? நம்ம ஆட்சியில பங்கு கொடுக்கறது சரியான கேள்வி. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் இருக்கட்டுங்க. விஜய் கிட்ட ஒரு சட்டி இருக்கு. அந்த சட்டியில விஜய்க்கே சோறு இருக்கா? அவருக்கு சோறு இருந்தாலும் எனக்கு சோறு போடலாம், அவருக்கு சோறு போடலாம், உங்களுக்கு சோறு போடலாம். அந்த சட்டிக்குள்ள சோறு இருக்குமா இல்லையான்னு தெரியாது, எவ்வளவு சாப்பாடு வரப்போகுதுன்னு தெரியாது. நீங்க இன்னைக்கு தான் அரசியல் அது இருந்தா பார்க்கலாம். அப்படியுமே கொள்கையோடு இருக்கணும், சரிதானா? நீங்க வந்து இதுவரையும் தேர்தலில் பங்கெடுக்கல, உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வரப்போகுதுன்னு தெரியல. சும்மா விசில் அடிச்சாங்க குஞ்சுகளை வச்சுக்கிட்டு, சும்மா சினிமா ஃபேமை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நீங்க யாரும் எங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுடைய தலைமை ஏற்றுக்கிற அளவுக்கு நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். 40 ஆண்டுகள் எங்கள் தலைவருடைய தியாகம். விஜய் நேற்று வந்த விஜயை, எந்த அரசியல் புரிதலுமற்ற விஜயை, எந்த கொள்கை தெளிவுமற்ற விஜயை, ஒரு கையில் வந்து பகவத்கீதை, இன்னொரு கையில் அரசியலமைப்பு சட்டம். இது தெளிவா? இது கருத்தியல் தெளிவா? எந்த தெளிவுமற்ற குழப்பமான எந்த புரிதலுமற்ற ஒரு நபரை அவரை போய் தலைமையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் கூட்டணி போவோமா? இருக்கட்டும். அப்ப இறுதியாக சொல்றீங்க அதே சமயத்தில் கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இறுதியாகவே அந்த கூட்டணிக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இப்ப கிடையவே கிடையாது. இப்ப கிடையாதா இல்லையா? எப்பயும் கிடையாது. அது வந்து சார் எப்பவுமே இருக்க போறது இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணி தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முதல்ல தெளிவாவே இல்லை. அவருக்கு என்னன்னே தெரியல. முதல்ல அவர் அரசியலுக்கு வரட்டும், நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கட்டும். அவருக்கு வந்து பாசிசம்னாவே என்னன்னு தெரியாமல் பேசுகிறாரு.
பாசிசத்துக்கும் இங்கே வந்து அவர் விமர்சிக்கிறதா வந்து நினைக்கிற வாரிசு அரசியலுக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியாமல் இருக்கிறாரு. ஆகவே முதல்ல அவர் கொள்கை தெளிவோடு, கோட்பாட்டு தெளிவோடு, நடைமுறை தெளிவோடு, செயல் திட்டத்தோடு அவர் வந்து செயல்படட்டும். முதல்ல அவர் யாருன்னு நிரூபிக்கட்டும், அவருக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லட்டும். அப்புறம் அவர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறத அவர் பேசட்டும். என்ன சட்டியில் சோறு இருக்கானே தெரியலன்னா உனக்கு பசியாத்துவன்னு சொல்றது எவ்வளவு காமெடியா இருக்கு. இந்த நீக்கம் வந்து திமுகவுடைய அழுத்தம் காரணமாகவான ஒரு கேள்வி. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுகவுடைய அழுத்தம் ஏன் எங்களுக்கு வரணும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக எதற்கு எங்களுக்கு நிர்பந்திக்கிறாங்க? திமுகவோ அல்லது மற்ற கட்சிகளோ நிர்பந்திக்கிற அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவும் இல்லை, எங்களுக்கு கொள்கை தெளிவு இல்லாமல் இல்லை, நாங்கள் உறுதித்தன்மை இல்லாமல் இல்லை. நீங்க ஒன்னே புரிஞ்சுக்கணும், எங்க தலைவர் அவர் வந்து இடைநீக்கம் செய்யற அந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன தெளிவா சொல்லியிருக்காரு? கட்சியினுடைய நன்மதிப்புக்கு, தலைமை நன்மதிப்புக்கு குந்தகம் ஏற்படுத்தியிருக்கிறார், கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு குந்தகம் விளைவித்திருக்கிறார், கட்சியினுடைய வந்து நம்பகத்தன்மைக்கு, தலைமையினுடைய நம்பகத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்றாரு. என்ன அதுல முன்னாள் ஒன்று சொல்லியிருக்காரு, இவர் கட்சி நலனை சார்ந்தும் அதை வலிமையுடைய ஆக்கவருக்காகவும் அது செய்திருந்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது வலிமையுடைய சேர்ந்துக்கா ஒத்துக்கிறீங்கல்ல? அப்படிங்கிற ஒரு பார்வையை இது கொடுத்தாலும் அதை நல்லா பாருங்க, செய்திருந்தாலும் இல்ல வலிமையாக கூட இருந்திருந்தாலும் அப்படி கிடையாது என்கிற பார்வையை கொடுத்திருந்தாலும், பார்வை என்பது வேற, இருந்திருந்தாங்கிறது வேற. இப்படி ஒரு கருத்தை, அப்படி ஒரு பார்வையை கொடுக்கலாம். ஆனால் அதில் சிக்கல் இருக்கு இல்லையா? நன்மதிப்புன்னு என்ன? நாங்கள் யாரை எதிர்த்தாலும் நம்ம தெளிவாக எதிர்ப்போம், ஆதரிச்சா தெளிவாக ஆதரிப்போம். மற்றவங்களை போல போய் ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு உள்ளடி வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறது, இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. அதுதான் எங்கள் தலைவருடைய கிரெடிபிலிட்டியாக தான். இருந்தால் நேர்மையாக வந்து எதிர்த்தால் எதிர்ப்பார், ஆதரித்தால் நேர்மையாக ஆதரிப்பார். ஒண்ணு. ஆனா ஒரு மாதத்துக்கு முன்னால உங்க தலைவர் ஒண்ணு இல்ல நீங்க இந்த 3 விஷயத்துக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கட்சியினுடைய கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? கட்சி தலைவர் வந்து ஒரு அறிவுரை சொல்றாரு, கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு, இந்த நிலைப்பாட்டை மீறி படலாம் அப்படிங்கிறத இவர் காட்டுறாரு. அப்போ இவர் இன்னைக்கு பேசுவார், நாளைக்கு இன்னொரு 4 பேர். அது கட்சி கட்டுப்பாடு. இன்னொன்று நம்பகத்தன்மை. நாங்கள் எங்கே இருந்தாலும் நம்பிக்கையோடு இருப்போம், எங்கள் மீது எந்த விதமான களங்கமும் எங்கள் தலைவர் மீது இதுவரையும் வந்ததில்லை. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு வந்து சிதைக்கிற வேலையை பார்த்துட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே பல முறை கேள்வி கேட்டிருக்கலாம், என்ன ஆதவ அர்ஜுனா அப்படியெல்லாம் பேசுறாரு, உங்க தலைவர் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரா, அவரை பேசட்டும் கேட்டிருக்கிறீங்க, நீங்களே கேட்டிருக்கீங்கன்னு சொல்ல, அவர் வந்து பேசட்டும்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அப்படி வந்து இன்னொருத்தரை பேச விட்டு அதில் காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் எங்கள் தலைவர் இல்லை. ஒரு நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குற ஒரு சூழல் தான் இது. அதை வந்து நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்கு எதிரானதாக பார்க்குறோம். ஆகவே அவரை வந்து இடைநீக்கம் செய்து அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறோம். மிக்க நன்றி. தமிழக அரசியல் போக்கு மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய உள்கட்சி பிரச்சனைகள் மற்றும் திமுக கூட்டணியை பற்றி மற்றும் விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி எங்களுக்கு விளக்கி கூறியது மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி.